ஹலோ மனசாட்சிடா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா காதியோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ட்ரெய்லர் சும்மா ராவாக இருக்குடா. ரொம்ப நாள் கழிச்சு அனுஷ்கா மேடம் ராவா பார்க்குறோம். அருந்ததி, அதுக்கப்புறம் பாகமதி, ருத்ரம்மா தேவி, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான லீட் ரோல்ஸ் நடித்த கொஞ்ச நாள் அனுஷ்கா சர்மா ஃபியூ இயர்ஸ் கொஞ்சம் நல்லா கம்பேக்கான ஸ்டோரிக்காக இல்லாமல் இருந்தாங்க. அந்த இஞ்சி இடிப்பழகி படத்தை அவங்க கெரியரே போயிடுச்சுரா. அந்த படத்துக்கு ஒரு படத்துக்காக குண்டா. அதனால எவ்வளோ பெரிய ஆக்டர், எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் அவங்க. எப்பா அவங்கள மாறு அவங்கள்ட்ட தாண்டா அந்த போல்டுனஸ் ஆஃப் ஒரு கேர்ளோட போல்ட்னஸ் ஆஃப் ஆக்டிங்கு அனுஷ்கா சர்மா கிட்ட தான் 2K ஜென்ரேஷனில் வந்து. அருந்ததிலாம் இப்போ பார்த்தா கூட வேற லெவலில் இருக்கும். பயமாக இருக்குங்க எனக்கு சின்ன வயசுலாம் பார்க்கும்போதெல்லாம். எப்பா இப்போ காத்தியோட ட்ரெய்லர் பார்ப்போம். செப்டம்பர் 5 மெத்ராசி சிவகார்த்திகேயன் அண்ணா கூட காம்படிஷனாக வருது காத்தி. அப்புறம் பேட் கேர்ளு 3 படம் வருது. வெற்றிமாறன் அண்ணன் ப்ரொடக்ஷன் அது. சரி காதி ட்ரெய்லரை கூட விக்ரம் பிரபு அண்ணனும் கூட சப்போர்ட்டிங் கேரக்டர். அதான் காதிங்க இருக்கிறாங்க. காதிங்கிறது ஒரு மக்கள், ஒரு இந்த காட்டில் காதிங்க இருக்கிறாங்க. மழையை பிறந்து ரத்தத்திலே ரோடு போட்டோம். கழுதிங்க கால்பட இடமே. அனுஷ்கா மேடம் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. விக்ரம் பிரபு ஒரு ஜோடிங்க போல், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். பஸ்ஸில் வாங்க போகலாம், ஒரு ஃபேமிலியில் ஓரியன்டேஷன். அதுக்கு தான் வெயிட்டிங். கல்யாணம் போட்டு அதுக்கு ரொமான்ஸ் வருது, லவ் பண்ணுறாங்க. திடீர்னு இந்த க்ராப் பண்ணி இமேஜ் ஆஃப் பண்ணி போகிறாங்க. ஹெலிகாப்டர் பறக்குது, சண்டை வருது. ஓ இவன் தான் வில்லனா? நம்ம ரகு தாத்தாவில் ஹீரோவாக நடித்தான் அவன் ஒரு வில்லன். அவன் தான் இதில் வில்லன் போல. ஈஸ்டர்ன் காட்ஸில் ஏதோ உங்கள் மலை காடை கடத்துகிறாங்க, அங்கே இருக்கிற மக்களை அழிக்கிறாங்க. அதான் தெரியுது. அப்பா எக்ஸ்ப்ளோசிவ் பயங்கரமாக இருக்குது. சூளத்தை பெண் வயிற்றில் குத்துறாங்க. அப்பா பிஸ்னஸ் பண்ணுறது போனதுக்கு ஏசட்டா. விக்ரம் பிரபானனுக்கு இந்த படம் கொஞ்சம் கம்பேக்குன்னு நினைக்கிறேன். விக்ரம் பிரபானனும் அனுஷ்கா மேடம் 2 பேருக்குமே மிகப்பெரிய கம்பேக் தான். 2 பேரும் சண்டை போடுறாங்க, அடித்து சமாதி கட்டிடுவேன். கஞ்சா கடத்தல் பண்ணுறாங்க. ஜெகபதி பாபன் அவரும் நடிச்சுக்கிறார் படத்தில். 10 பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறது ஒரு வாழ்க்கையா? கஞ்சா பழக்கத்துக்கான எதிர்ப்பானதான் அந்த படம் நினைக்கிறேன். காட்ட கழுவு பயங்கர எக்ஸ்ப்ளோசிவ்ங்க படம். அனுஷ்கா மேடம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த எக்ஸ்ப்ளோசிவை பார்த்து. அருந்ததிக்கு அப்புறம் தூக்கி போட்டு அடிக்கிறாங்கடா. எப்பா அடியும் வாங்கியிருக்கிறாங்க, அடியும் வச்சுக்கிறாங்க. போடு. நம்ம ஜான் விக்டர் அவரு தான் வெல்லம் போல படத்தில். அவரு அந்த ரகு தாத்தார ஹீரோவாக நடித்தான். அந்த அவன் வெல்லம். போடு கிளைமாக்ஸில் இப்படி குத்துறாங்கடா. எப்பா அனுஷ்கா மேடம் தான் லீடு போல. கன்ஃபார்ம் என் தலைவி அனுஷ்காவாக நான் தேட்டரில் பார்ப்பேன்டா. காதி போடு. கிறிஸ் ஜக்ரலா முண்டி அடிச்சு நொறுக்குது படம். ஒரு கமர்ஷியல், ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் இருக்குது படம். கஞ்சா போகிறதுலேருந்து தன்னோட அந்த காட்டுவாசிங்கிற காதி மக்களோட விழிப்புணர்வுக்காக அவங்க வாழ்வாதாரத்தை பற்றி தான் அந்த படம் சொல்கிறாங்க. ஆந்திராவில் காட்டுவாசியில் இருக்கவங்க காதிங்க கூட சொல்லுவாங்க. அந்த ஒரு விழிப்புணர்வாக தான் எடுத்துருக்குறாங்க. அனுஷ்கா மேடம்காக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பழைய அந்த அக்ரெசிவ் அருந்ததியில் பார்த்த அந்த அக்ரெசிவ் லுக்கு தெரியுது. விக்ரம் பிரபுன்னா கூட சப்போர்ட்டிவ் கேரக்டராக பண்ணியிருக்காரு. ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் நினைக்கிறேன். 2 பேரும் ஜோடி தான். ஸோ அண்ணனுக்கும் முதல் படம் தெலுங்கில் டெபியூட் பண்ணுறாரு விக்ரம் பிரபு. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். காதி ஓகே பார்ப்போம். செப்டம்பர் 5 படத்துக்கு நல்லா காம்போவாக வருது. மெத்ராசி கூட, பேட் கேர்ள் கூடலாம்.